ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இது ஆயில் கேன் ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக இருந்தது. நைட்டே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாலை காய்ச்சிக்கலாம். பசும்பால் தான் நான் எப்பயும் வாங்குவேன். சியா சீட்ஸ் குடித்தாச்சு. ஒரு 1/2 hour கழிச்சு ஒரு 1/2 glass காஃபி போட்டு குடிச்சிட்டு டிஃபனுக்கான வேலையை பார்க்கலாம். இன்றைக்கி இடியாப்பம் செய்யலான்ட்டு ரெடி பண்ணி வச்சேன். நேற்றே மாவு இடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாலை காய்ச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் தம்பதிகளுக்கான விருந்து நான் வச்சுருந்தேன். அவங்க சாப்பிடும்போது நான் வீடியோ எடுக்கலை. அவங்களும் அதை எடுக்கிறத விரும்பலை. அதனால் நான் எடுக்கலை. இது யூடியூப்புக்காக போட்டதா அப்படின்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கு விருந்து வச்சதுனால தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன். அவங்களுக்கு துணி வச்சு கொடுத்துருந்தோம், புது துணி. அதை மட்டும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். அதை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள். அவங்களுக்கு துணி, பேண்ட் ஷர்ட்டு, ஒரு புடவை எடுத்து மஞ்சள் கயிறு வச்சு கொடுத்தேன். அவ்வளோ ஐட்டம் நம்மளுக்காக மட்டும் செய்ய முடியாது. விருந்துன்றதுனால தான் அவ்வளோ செஞ்சேன். அதை எடுத்து நான் யூடியூப்பில் போட்டேன். அவ்வளோதான். இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம பார்த்தோம்னா இடியாப்பம் செய்கிறதுக்காக நைட்டே மாவு இடித்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வேக வச்ச பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதை ஃபுல்லாக நல்லா உதிர்த்துட்டு ஜல்லடையில் போட்டு மறுபடியும் ஜலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு உதிர்த்து நல்லா ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ 2 தேங்காய் திருகி தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். 2 தேங்காய் புழியும் போது கொஞ்சம் பால் நல்லா திக்காக இருக்கும். தேங்காய் பால் புழிஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை எடுத்து வச்சுட்டு நம்ம மாவை சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா அழகாக ஜலிச்சு எடுத்தாச்சு. இது பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் தான் நான் உடச்சி எடுத்துக்குவேன் இடியாப்பத்துக்கு. அப்போ தான் நல்லா வெள்ளை வெளியேன்னு நல்லாயிருக்கும். இடியாப்பம் பார்க்குறதுக்கு ஒயிட்டாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை மாவில் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கலந்து, ரொம்ப அழுத்தமாக பிசையக்கூடாது. கொஞ்சம் மாவு தளன்னு இருக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டால் போதும். அப்போ தான் நம்ம புளிய கஷ்டம் இல்லாமல் இருக்கும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பம் அச்சு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மரத்தால் வாங்கி வச்சுருக்கேன். இதில் இடியாப்பம் நல்லா மெலிசாக நல்லா அழகாக வரும். அதில் சின்ன சின்ன ஹோல் தான் இருக்கும். நல்லாயிருக்கும் இடியாப்பம் மெலிசாக பார்க்குறதுக்கு. இப்போ இட்லி தட்டில் ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் தடவி செய்யும்போது தேங்காய் பால் சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் லைட்டான நெய் தடவியாச்சு. இப்போ இடியாப்பம் அச்சுலேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். மாவு அதில் ஒட்டாமல் வரும். அதுக்காக எண்ணெய் ரவை தடவிக்கலாம். இடியாப்பம் புழிஞ்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடியாச்சு. அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் நான்.
ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இடியாப்பத்தை எடுத்து வச்சிடலாம்.